தாய் தமிழ் உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்கள். இன்றைய பொழுதில் நாம் நாளொரு திருக்குறள் வரிசையில் பொருட்பாலில் 96வது அதிகாரமாக உள்ள குடிமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்றுள்ள 958வது திருக்குறளை பற்றி இன்று நாம் அறியப்போகின்றோம். குடிமை என்பதற்கு நற்குடியில் பிறந்தோரின் பண்பு நலன்கள் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 958வது திருக்குறளுக்கு செல்வோம். நலத்தின்கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின்கண் ஐயப்படும். நலத்தின்கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின்கண் ஐயப்படும். இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். நற்குடியில் பிறந்த ஒருவரிடம் அன்பு இல்லாமல் போனால் அவனின் குடிப்பிறப்பை பற்றி பிறர் ஐயப்பட நேரிடும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள்: நற்குடியில் பிறந்த ஒருவரிடம் அன்பு இல்லாமல் போனால் அவனின் குடிப்பிறப்பை பற்றி பிறர் ஐயப்பட நேரிடும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாக உள்ளது. ஆம் தோழர்களே, நாமும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் எப்போதும் வெற்றியை காண்போம். நன்றி, வணக்கம்.